ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை செலுத்தி அவரை உயர்த்த போகிறோம். ஒருவராலே ஒருவர் மூலமா நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமா நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரண எல்லா துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரண எல்லா துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். 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 உம்மை நாங்கள் ஆராதித்து, உம்மை நாங்கள் உயர்த்தி, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகிமை எங்கள் மேல் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். எங்களுடைய எல்லா சோர்வுகளும் நீங்க ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வாசிக்கும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:19 வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வதில் எப்பொழுதும் ஆர்வமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, தேவனிடத்திலிருந்து புதிய நன்மைகளை பெறுகிற ஒரு வாழ்க்கையாக இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புதுசாக செய்யணும். பழைய காரியமே எந்த ஒரு காரியத்திலையும் பாருங்கள், பழையவைகள் நமக்கு பிடிக்காது. எல்லாம் புதுசாக இருக்கணும். வீட்டில் ஒரு பொருளை வாங்கினா அது புதிய பொருளாக இருக்கணும்னு விரும்புவோம். பழைய பொருளை யாரும் விரும்புவதில்லை. எல்லாமே புதிதாகணும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனால் அதைவிட அதிகமாக தேவன் நமக்கும் புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையவே
ஆண்டவர் புதிய சிருஷ்டியாக மாற்ற விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் முதலாவது அடிப்படை என்ன? நீங்கள் தேவனுக்குள் வர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் புதிய சிருஷ்டியாக மாற்றிவிடுவார். அப்படி புதிய சிருஷ்டியாக யாரெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் புதிய காரியங்களை செய்வார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 9வது வசனம் சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளை நானே அறிவிக்கிறேன் அப்படி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் புதியவைகளை அறிவிக்கிறார். உங்களுக்கு புதிய ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்கிறார். அவர் அறிவிக்காமல் எதையும் செய்ய மாட்டார். புதிய காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரே புதிய காரியங்களை எனக்கு அறிவியுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து பாருங்கள். கர்த்தர் என்ன பேசுகிறார், உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களை குறித்து புதிய காரியங்கள் என்ன செய்ய போகிறார் என்பதை நீங்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு புதிய காரியங்களை செய்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படி யாரெல்லாம் புதிய சிருஷ்டியாக மாறி புதிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? 41ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே 41ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும்போது, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை புதிய கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாற்றுவேன்னு சொல்கிறார். தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலையும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செய்து உங்களை கூர்மையான பட்டயமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் எங்களை புதிதாக்குகிற தேவன். பழையவைகளெல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி எங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றி மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.